அப்போ இந்த பத்ருக்கு பின்னாடி வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுது மதீனாவில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மதீனாவில் வந்து முஸ்லீம்கள் பற்றிய ஒரு சென்சேஷன் உருவாயிருது. இவங்க பயங்கரமான ஆட்கள், இவங்களை என்னமோ நினச்சோம், வெறும் 300 பேர் போய் ஒரு 1000 பேர், அதுவும் குறைஷிகள், அவங்களுடைய ஆதிக்கம் வந்து மிகப்பெரிய ஒரு டாமினேஷன் இருந்தது. அப்போ குறைஷிகள் வந்து ஓட விரட்ட பிடிக்கப்பட்டாங்க, 70 பேர் தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க, 70 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டாங்க. அப்படிங்கும்போது மதீனாவிலே வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஆயிடுறாங்க இந்த பத்ரில் கலந்துக்கிட்ட 313 சஹாபாக்களும். அப்போ அந்த நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து யாருமே வந்து எதிர்க்கிறதுக்கு உண்டான ஒரு ரிஸ்க் வந்து எடுக்கிறது யாருமே விரும்பலை. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் முனாஃபிக்குகள் வந்து உருவாகிறாங்க. நயவஞ்சகர்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வந்து இஸ்லாத்தில் புதுசாக உருவாகுது. ஏன் அப்படின்னா பார்க்குறாங்க, பத்ரில் போனாங்க, இவங்க ஜெயிக்கிறாங்க, அதாவது ஜெயிக்கிற டீம் கூட நம்ம சேர்ந்துக்கிறது நமக்கு பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து உருவாகிறாங்க. யார்? நயவஞ்சகர்கள். அதே உஹது போர் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய கை அப்படியே ரிவர்ஸில் போகுது. என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே 70 பேர் இவங்க கொன்னுட்டு வந்த 70 பேர் இல்லாமல் இவங்களுடைய 70 பேர் கொல்லப்படுறாங்க. அதே மாதிரி நீங்கள் ரசூலுல்லாஹ்வை விட ரொம்ப பெரிய மேட்ரு, ஹம்சா ரலியல்லாஹு கொல்லப்படுறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வே காயப்படுத்தப்படுறாங்க. அப்போ முஸ்லீம்களுடைய மன வலிமை வந்து ரொம்ப ஒரு இதுக்கு வந்து ஆகுது. ஏன்னா அந்த ஆயத்துகள் எடுத்து படித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து அல்லாஹ் குத்தி காட்டுற விஷயங்கள் வந்து சரியான விஷயங்கள், அதாவது ரொம்ப ஒரு மூமீனுக்கு வந்து பயம் தரக்கூடிய விஷயங்கள். அதாவது சூரத்துல் ஆல இம்ரானில் 121 180 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வசனங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, அது உஹது போருடைய கமெண்ட்ரி. அல்லாஹ் சொல்கிறோம், நீங்கள் வந்து இப்போ அடி விழுந்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணமே உங்களுடைய செயல்பாடுகள் தான். இது எப்படி வந்துச்சு நீ என்கிட்ட கேட்காதீங்க, நீங்கள் ஆய்வு பண்ணுங்கிறான்ல. எப்படி உங்களுக்கு அடி விழுந்துச்சு, ஏன் நீங்கள் தப்பு, நீ பாருங்க என்ன பண்ணீங்கன்ட்டு என்கிட்ட கேட்குறீங்க ஏன் அடி விழுந்துச்சுன்ட்டு. இப்படி வந்து அல்லாஹ்வுடைய அந்த கமெண்ட்டெல்லாம் வந்து என்ன ஆகுது, முஸ்லீம்களுடைய அந்த அதாவது இங்கே கெயின் பண்ண அந்த மரியாதையை உஹது போர் மூலமாக வந்து முஸ்லீம்கள் வந்து இழக்கிறாங்க. அதாவது அந்த இராணுவம்னாலே அதான் பயம் இருக்கணும். ஒரு இராணுவத்தின் மேலே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு வந்து பயம் இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களை சீண்ட ஆரம்பிச்சிருவான், உங்களை மதிக்க மாட்டான். இன்றைக்கி முஸ்லீம்கள்கிட்ட வந்து இருக்கிறதே அதுதான். இன்றைக்கி எந்த ஒரு முஸ்லீம் கவர்மெண்ட்டை பார்த்து உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நாடும் வந்து என்ன ஆகுறதில்ல, பயப்படுறதில்ல. எல்லாமே ஒரு காமெடி பீஸாக தான் நம்மளை வந்து வச்சிருக்கிறான். அப்போ அந்த மாதிரி இருந்தால் நமக்கு எதுவுமே நல்லது நடக்காதுங்கிறது அது ஒரு விஷயம். இப்போ இந்த இடத்துல அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, அப்போ அங்கேருந்து ரசூலுல்லாஹ் மறுபடியும் கம்பேக் பண்ணுறாங்க. எங்கள் உஹது போர்லேருந்து மறுபடியும் அவர்களுக்கு வந்து என்ன ஆகுது, தங்களுடைய அந்த இதை வந்து நிரூபிக்க வேண்டிய வலிமையை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுது. அப்போ அதில் முதல் விஷயமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடனே என்ன பண்ணுறாங்க, மக்கா அதாவது அந்த உஹது போர் முடிஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அபூ சலமா படைப்பிரிவு அப்படின்னு சொல்லி ஒரு படைப்பிரிவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 150 வீரர்கள் அபூ சலமா ரலியல்லாஹு அவங்களுடைய தலைமையில் போய் மதீனாவுடைய நட்பு குலமாக இருக்கக்கூடிய அசத் இப்னு குஸைமா அப்படிங்கிற அந்த குளம் 2 குளத்தையும் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்டாக் பண்ணுறாங்க. என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஒப்பந்தம் பண்ணியிருந்த இந்த 2 குலத்தினரும் மறுபடியும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பல்ட்டி அடிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒப்பந்தத்தை வந்து முறிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா பயம் போயிடுச்சு. நம்ம நினச்சோம் இவங்களை அடிக்கக்கூடாது, இவங்களை பகைச்சிக்கூடாதுன்ட்டு. ஒன்றுமில்லப்பா, அடித்து போட்டாங்க. மறுபடியும் போன போரில் இவங்க ஜெயித்தாங்க, இந்த போரில் இவங்க ஜெயித்தாங்க. நாம் பயந்த அளவுக்கு இவங்க ஆட்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. முதல் படைப்பிரிவை இதை அனுப்புகிறாங்க. அடுத்த படைப்பிரிவு பார்த்தீங்கன்னா ஹாலித் இப்னு சுஃபியான் அப்படிங்கிற இந்த சம்பவம் வந்து நடக்குது. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் வந்து திரட்டுறாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக எல்லாரையும் ஒன்று திரட்டக்கூடிய ஒரு வேலையை வந்து இந்த ஒரு ஆள் பண்ணுறாரு. யார்? அது ஹாலித் இப்னு சுஃபியானுங்கிறவன் வந்து பண்ணுறான். அப்போ இவனுக்கு எதிராக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அப்துல்லா இப்னு உனைஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நபித்தோழரை வந்து அனுப்புகிறாங்க. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது தனியாக ஒரு ஆளை மட்டும் அனுப்புகிறாங்க. அவரை போய் அந்த ஹாலித் இப்னு சுஃபியானை வந்து கொலை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் போய் என்ன பண்ணுறாரு, தலையை எடுத்துகிட்டு வந்துடுறாரு. வந்தவுடனே ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய கைத்தடி வந்து இவர் கிஃப்டாக கொடுத்துட்றாங்க. அதை அவர் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, என்னுடைய ஜனாசாவுக்கு, அதாவது நான் செத்ததுக்கப்புறம் நான் கபரில் இதை வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வசியத் பண்ணிவிட்டு மரணிச்சிடுறாரு. அது வந்து அவருடைய ஜனாசாவில் வந்து அதை வச்சு புதைக்கிறாங்க. இது ஒரு சம்பவம் நடக்குது.